இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி கிரேட் ஃபாதர் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படங்க. படம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பார்க்க ஆரம்பிச்சா அப்படிதாங்க இருக்கும். அதனால ஒண்ணு என்ன சொல்லாம டைரக்டா போயிடலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் விறுவிறுப்புக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு பேச ட்ரை பண்றாங்க. நம்ம சேனல்ல முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அந்த மனுஷன் கோல வெறியில இருக்காப்லங்க. ஏன் எதுக்குன்னு ஏதோ ஒரு கேஸ் விசாரணையில எந்த ஒரு தகவலும் பெருசா கிடைக்கலங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவன் ஒருத்தன் இந்த மனுஷனுக்கு போனை போட்டு பாட்டு பாடியே இந்த போலீஸ காண்டேத்திக்கிட்டு இருக்காப்லங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் அவரு கீழே வேலை செய்யற இன்னொரு போலீஸும், சார் இந்த நம்பர் எங்க இருந்து வந்திருக்குன்னு ட்ராக் பண்ண சொன்னீங்க இல்லையா, அது சிட்டிக்கு அவுட்டர் புறமா இந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி ஒரு போலீஸ் அம்மாவும் சொல்லிட்டு வைக்கிறாங்க. டக்குன்னு இந்த மனுஷன் அங்க கிளம்புறாப்லங்க. வண்டி போய்கிட்டு இருக்கிறப்பயே படு பயங்கரமா ஸ்பீடா ஒரு ட்ரக் வந்து இந்த காரை இடிச்சு தள்ளுதுங்க. வந்த வேகத்துல புரட்டி காரு மல்லாக்க விழுந்துருது. உள்ள இருந்த போலீஸ் கொஞ்சம் தடுமாறி வராப்ல இந்த ட்ரக்ல இருந்த ஒரு மனுஷனை கீழே இறங்கி அந்த மனுஷனை தலையிலேயே பலமா அடிச்சு ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டு கிளம்புறாங்க. இந்த வேலை நான் பாக்குறது யாரு எவருன்னு நமக்கு தெரியலங்க. அப்படியே கட் பண்ண ஒரு ஸ்கூல்லயே நம்ம பைபிள்ளைங்க யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு எவருன்னு பார்த்தா சாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறங்குறாங்க. இந்த வயசுலயே இந்த பைபிள்ல அந்த பொண்ணுக்கு ரூட்டை போடுதுங்க. அதுவும் நீ காயின்ஸ்னா கலெக்ட் பண்ணிவில்ல சாரா, அதுக்காக இந்த காயின்ஸ் வச்சுக்கோ அப்படின்ட்டு பைபிள கலெக்ட் பண்ண காசை கொடுக்குது. நம்ம சாரா அம்மாவும் நான் ஸ்டாம்பும் தான் கலெக்ட் பண்ணுவேன், நீ எதுக்காக என்கிட்ட பேச வர இந்த காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டே கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பிள்ளையாண்டானுக்கு முகம் வாடி போயிடுதுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்லயும் நம்ம சாரா பாப்பாவும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, எங்க அப்பா ஒரு டானு, ஒரு பாட்சா பாய், ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்ன கதையல்ல இங்க ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போதுதான் நானும் சொன்ன பல கதைகள் ஞாபகம் வருதுங்க. இந்த காலேஜ் லைஃப் கூட ஓகேங்க, இந்த ஸ்கூல் லைஃப்ல நான் விடாத கதையே கிடையாதுங்க. எங்க வீட்டு தோட்டத்துல எங்க மாமா பிளைட்டை இறக்கி வச்சிருக்காரு, அதுவும் ப்ளூ கலர்ல. நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆயுத பூஜைக்கு சுத்தம் பண்ண போறோங்கிற மாதிரி பயங்கரமான கதையெல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற கணக்கா அதே மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பைபிளையோ நம்புமான்னு பார்த்தா அது கிடையாதுங்க. சாராவையும் பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு கட்டத்துல கோவம் வந்து நாளைக்கு நீங்க பாப்பீங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில துப்பாக்கி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் ஒரிஜினல் துப்பாக்கிங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் பிரின்சிபாலுக்கு தெரிய வர வீட்டுக்கு போன பண்ணிட்டாங்க. அதனால சாராவோட அம்மாவும் வராங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோனிங்க. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ அறியாத பொண்ணு தெரியாம கண்ணை தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஐ எம் சோ சாரி சார், இது பெரிய விஷயமா ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பேசி பாக்குறாங்க. ஆனா பிரின்சிபல் கட் அண்ட் ரைட்டா இந்த ஒரு விஷயத்த நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல போறோமா அப்படிங்கிற மாதிரி அவரு பேசிக்கிட்டு இருக்க. உடனே இவங்களும், சார் பக்கத்து பில்டிங் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு எங்க ஹஸ்பண்ட் டொனேஷன் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சார்ங்கிற மாதிரி சொல்ல, உடனே அப்படியாம நீங்க வேணாமா சின்ன பொண்ணுமா, ஏதோ வீட்டுல ஏதோ தீபாவளிக்கு வெடிக்கிற துப்பாக்கி நினைச்சு எடுத்து வந்திருப்பாங்க போல, நீங்க உங்க கண்ணை எடுத்துட்டு போங்கம்மா, இந்த ஒரு விஷயத்த வெளில சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்லங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங்கும் சாராவும் ஸ்கூல் பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஓட்டுனவங்க எல்லாம் பயந்து நடுநடுங்கி உட்கார்ந்து இருப்பாங்கன்னு பார்த்தா இல்லங்க, பைபிள்ளைங்க திருப்பி கலாய்க்க சாராவுக்கும் இப்ப பாரு எங்க அப்பா எப்படி வராருன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. சொன்ன செகண்ட்லயே அதி வேகத்துல ஒரு வண்டி வந்து வளைஞ்சு நிக்குதுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சாராவோட அப்பாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் மிரண்டு போய் பாக்குறாங்க. பெண் பிள்ளைக்கல்ல அப்பா தானங்க ஹீரோ, சும்மா மாசா இறங்குறாப்லங்க. உடனே அந்த கார்ல இருந்தே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அம்மா காரங்களும் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணு விஷயம் ஸ்கூல் வரையும் போயிடுச்சு இல்லையா, அதனால தாங்க. அப்படி இருந்தால் கூட மனுஷன் பொண்ணு மேல அம்புட்டு உசுருங்க. நீ சொன்னா சொல்லிட்டு போ, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருமா அப்படின்ட்டு தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த மனுஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்லங்க. இவங்க கூடயே சில ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜர்னா இருக்காங்க. காலையிலேயே ஒரு சின்ன மீட்டிங் போட்டு பேசிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாப்லங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் இவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாப்லங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாப்ல. இந்த மனுஷன் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. அந்த மனுஷனும் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாப்ல. போறப்பயே ஒய்ஃபுக்கு போன் பண்றாப்லங்க. அவங்களுமே ஒரு டாக்டர் தான் போல. இவங்களும் அட்டென்ட் பண்ணி நான் கொஞ்சம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, வேலையை முடிச்சுட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த மனுஷனும் பிளாட்டுக்குள்ள போய் சாவியை போட்டு வீட்டை ஓபன் பண்ணலாம்னு பாக்குறாப்ல. பக்கத்துல லிஃப்ட் இருக்கு போலங்க. அங்க ஓபன்லயே இருந்தா சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் வர வெளியில பார்த்தா ஒரு குழந்தையோட ஷூ கிடக்குதுங்க. இந்த மனுஷன் அங்க போறாப்ல. போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கொடூரமா சாராவை நாசம் பண்ணிருக்காங்க. பார்த்து மனுஷன் கண் கலங்க செஞ்சுட்டாப்ல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலங்க. வெளியில போன் பண்ண குழந்தையோட வாழ்க்கை போயின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டுக்கு தாங்க அழைச்சிட்டு போறாப்ல. உடனே இந்த ஒரு விஷயத்தை ஹீரோனி கிட்ட சொல்றாப்ல. அவங்க அங்க வந்துடுறாங்க. பார்த்துட்டு காதறி அழுகுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போனுங்க போலாங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனா அதனா வேணாம உள்ள வாழ்க்கையே மாறி போயிரும், நீயே ஒரு டாக்டர் தானே, எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல இந்த மனுஷன் ஒரு நிமிஷம் கீழே போய் யாராச்சும் இருக்காங்களா பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ட்லயே இறங்கி போய் பாக்குறாப்லங்க. மனுஷன் சொல்ல முடியாத
அளவுக்கு கண் கலங்கி போறாப்பலங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாப்ல. இந்த மனுஷனும் கிளம்பலாங்கிற மாதிரி சொல்ல அதே சமயத்துல வீட்டுக்கு போலீஸும் வராங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா ஏதோ பக்கத்து வீட்டுல திருட்டு நடந்திருக்கு போலங்க. அதனால உங்க வீட்லயும் ஏதாவது பொருள் காணா போயிடுச்சா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காப்ல போலீஸும். இந்த மனுஷனும் அதெல்லாம் எதுவும் காணா போல சார், முதல்ல வீட்டு விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பக்கத்துல வாட்ச்மேனும் சார் நீங்க தம் வாங்கிட்டு வர சொன்னீங்க இல்லையா இந்தாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்பலங்க. இத பாக்குற போலீஸும் என்ன சார் ஆளை பார்த்தா தம் அடிக்கிற மாதிரினா தெரியல அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு பேச முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி ஹீரோவும் பேசிடுறாப்பலங்க. இந்த போலீஸ்காருக்கு வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்புறாப்பல. இப்ப அந்த போலீஸ்காருக்கும் நம்ம ஹீரோ மேல லைட் சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க. அவரு என்ன வேலை பாக்குறாரு யாரு அப்படின்ட்டு அவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே ஹீரோ காரும் அங்க இருந்து ஸ்பீடா கிளம்புதுங்க. இத பார்த்த அந்த போலீஸும் இந்த ஆளோட ஃபேஸ பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையில தான் பாக்குறாப்ல. அப்படியே கட் பண்ண ஒரு பசங்க ஹாஸ்டல்ல ஒரு நபர் வந்திருக்காப்ல. அவரு ஒரு சிபிசிஐடிங்க. அந்த மனுஷன் அங்க இருக்கிற பசங்கள்ட்ட என்ன சொல்றாப்லன்னு இங்க இருக்கிற சில பேர் சைல்டு பான் வீடியோ பாக்குறீங்க, அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்க தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாப்ல. இதை கேட்ட இன்னொரு நபரும் ஓ அப்படியா நீங்க இங்க 200-300 பேர் இருக்கும் முடிஞ்சா கண்டுபிடிச்சுங்கிற மாதிரி திமிரா பேசுறாப்லங்க. இந்த மனுஷனும் சும்மா இருப்பாப்லையா அடிக்கிற அடியில கதி கலங்கி யாருன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த நபரை அழைச்சிட்டு போறாப்லங்க. இந்த மனுஷன் பெண் குழந்தைக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது இல்லையா அதை தடுக்க தாங்க இந்த மனுஷன் வந்திருக்காப்ல. இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை பார்த்தோம் இல்லையா அவருக்கு பதிலா இப்ப அப்பாயின்ட் பண்ணிருக்கிற புது ஆபீசருங்க இவரு. அப்படியே கட் பண்ண சாராவும் மெதுவா கண்ணு முழிக்கிறாங்க. அப்பாவும் எதை பத்தி யோசிக்காதம டெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு சமயத்திலேயே இன்னொரு பெண் குழந்தையும் நாசம் பண்ணி வயக்காடுக்குள்ள போட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்னா போலீஸ் பிரஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துருதுங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு பத்திரிகைக்காரரை காட்டுறாங்க. அந்த மனுஷனும் பக்கத்துல இருக்கிற போலீஸ் அம்மாவை பார்த்து ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்ம அதிகாரியும் வந்துடுறாப்லங்க. அங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் அம்மா கிட்டையும் விசாரிக்கிறாப்ல. இவங்க இவரோட அசிஸ்டன்ட்ங்க. அந்த அம்மாவை என்ன சொல்றாங்கன்னு இன்ன வரைக்கும் 5 கொலை நடந்திருக்கு சார், இது 6வது கொலை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதாச்சும் தடயம் கிடைக்குதுன்னு பார்த்தா எதுவும் இல்லங்கிற மாதிரி இந்த அம்மாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு துரும்புச்சீட்டு கிடைச்சிடாதா சொல்லிட்டு அங்கிட்டு கிட்டுமா செக் பண்ணி பாக்குறாப்ல. ஒரே ஒரு கிளவுஸ் ஒன்னு கிடைக்குதுங்க. இந்த மனுஷனை இதை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கேஸ் எல்லாமே ஃபுல் டீடைலோட என் டேபிளுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்புறாப்ல. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னு இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எல்லாம் சாமுவேல் சார் தான் சார் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மனுஷனும் அந்த சீரியல் கில்லர்ட்ட ஒரு 4-5 வாட்டி பேசியிருக்காப்ல. அவன் இவரு ரொம்பவே போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த மனுஷனும் அன்னைக்கு சரக்குல இருந்ததால அவனை கண்டுபிடிக்கலான்னு போறப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இவன் சாதாரண ஒரு ஆள் இல்ல சார், பயங்கரமான ஒரு சைக்கோ, பெண் குழந்தைகளை தேடி கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ற ஒரு ஆளு அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண சாராவும் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்காங்க. ஆனா மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. இத பாக்குற நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஸ்கூலுக்கு போறப்ப ரொம்பவே சந்தோஷமா போற பொண்ணு ரொம்ப சோகத்திலுமே எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறத இந்த மனுஷனும் பார்த்து மனசுக்குள்ளேயே அம்புட்டு கஷ்டப்படுறாப்லங்க. அப்படியே கட் பண்ண நம்ம போலீஸ் அதிகாரிய காட்டுறாங்க. இப்ப கடைசியா ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களோட அம்மா அப்பா விசாரிக்கிறாப்ல. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு என் பொண்ணு எப்போதுமே ஒரு 5-6 மணிக்கு வந்துருவா சார், ஆனா அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயும் வீட்டுக்கு வரல. ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த பஸ் டிரைவர் எங்களுக்கு போன் பண்ணி இருந்தாரு, நாங்க கொஞ்சம் வெளில இருந்ததால எடுக்க முடியல சார் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்ல. உடனே இந்த மனுஷனும் சரிங்க உங்களுக்கு வேற யார் மேலயா சந்தேகம் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறமா தன்னோட பொண்ணையும் ஹீரோ பீச்சுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காப்லங்க. பொண்ணுகிட்டே என்ன சொல்றாப்லன்னு அந்த ஒரு விஷயத்த மறந்துருமா, எப்போதும் போல சாதாரணமா எல்லாருக்கிட்டையும் பேசு, இந்த உலகத்திலேயே உனக்காக வாழ்றது அம்மா அப்பா மட்டும்தான், உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல குழந்தையும் ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறாங்க. இதே சமயத்துல இந்த மனுஷனும் அன்னைக்கு உன்னை இப்படி பண்ணது யாருமாங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. பொண்ணும் அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாம கதறி அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையிலயும் எப்போதும் போல இந்த மனுஷனும் ஸ்கூல்ல விடுறாப்ல. அப்பதான் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு நீங்க யாருன்னு கேட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரியான ஒரு முக அமைப்புங்க. அப்படியே கட் பண்ண பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பக்கத்துல பார்த்தா அதே ஜோக்கருங்க. டக்குன்னு அந்த முகம் வந்து பயமுறுத்துது. என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோக்கு வந்து ஒரு கனவுங்க. மனுஷனால நிம்மதியா தூங்க முடியலங்க. கண்ண 3 நாளே அந்த ஜோக்கர் முகம் தான் ஞாபகம் வருது. அது யாரு என்னன்னு நம்மளே கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி அவர் முடிவு எடுக்கிறாப்லங்க. அப்படியே கட் பண்ண திருப்பி ஒரு பொண்ணு இதே மாதிரி இறந்து போயிட்டாங்கிற மாதிரி தகவல் வருது. உடனே நம்ம போலீஸ் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஜோக்கர் மூக்குல ஒரு பந்து மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த குழந்தைகிட்டையும் வச்சுட்டு போயிருக்காங்க. அவனுக்கு இந்த ஜோக்கர் சம்பந்தப்பட்டதில்ல, ரொம்பவே பிடிக்கும் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ்காருக்கு புரிய வருது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட தான் அந்த ஜோக்கர் ஒரு 4-5 வாட்டி பேசியிருக்காப்ல. அந்த ஒரு விஷயம் தான் ட்ராக் பண்ணி பார்க்க சொல்றாப்ல. ஆனா இவரு எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு தகவலும் பெருசா கிடைக்கலங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோவும் ராகும் பகலும் தூங்காம கொள்ளாம இந்த கேஸ்ல பல விஷயத்தை கண்டுபிடிக்கிறாப்லங்க. இதே சமயத்துல ஹீரோனியும் உள்ள வராங்க. யாருனாச்சும் தெரிஞ்சுச்சாங்கிற மாதிரி கேட்க இந்த மாதிரி நம்ம குழந்தை மட்டும் பாதிக்கப்படலாம இதே மாதிரி பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவேங்கிற மாதிரி சொல்ல இத பார்த்த ஹீரோனியுமே இந்த நோயை அப்பயே அழிச்சாகணும், அது உடம்புல இருந்தாலும் சரி இந்த சமூகத்துல இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மனுஷனே எல்லா
தகவலையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறாப்லங்க. இப்ப முதல்ல விசாரிக்கிறது இவங்க வீட்டோட செக்யூரிட்டி தாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லின்னு, இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கீழே இருக்கிறவங்க தான் திருடி இருப்பாங்க அப்படிதான் சார் நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஆள்னா நான் இல்லங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் விசாரிக்கிற முறையில விசாரிச்சு பாக்குறாப்ல எல்லா உண்மையும் வருதுங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லின்னு, அன்னைக்கு திருடிட்டு போனது என் மச்சாதான் சார். என்னைய பாக்கலான்னு இந்த ஊருக்கு வந்திருந்தேன். இங்க சிசிடிவி கேமரா ஒர்க்காக தெரிஞ்சுதான் அந்த வீட்டுல பணத்தை எடுத்துட்டு போனோங்கிற மாதிரி இவரு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் மச்சான விசாரிக்கிறாப்லங்க. அது விசாரிக்கிற முறையில விசாரிக்கிறாப்ல. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லின்னு, நான் பெருசா பணம் காசுனா எடுக்கல சார், ஒரு 15,000 பணம் தான் அங்க இருந்துச்சு, அது மட்டும் எடுத்துட்டு போயிட்டோங்கிற மாதிரி இவரு சொல்றாப்ல. இந்த மனுஷனை மேற்கொண்டோம் நீ வந்தப்ப அந்த பிளாட்ல வேற யாராச்சும் வந்தாங்களாங்கிற மாதிரி கேட்க, அப்படி எனக்கு பெருசா தெரியல சார். ஆனா அந்த லிஃப்ட் கிட்ட மாஸ்க் போட்ட ஒரு ஆளும் என்னைய பார்த்துட்டு ஓடுனா நான் அவனை பார்த்துட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது சார்ங்கிற மாதிரி இந்த மனுஷனை சொல்லி முடிக்கிறாப்லங்க. இவருக்குமே இன்ன வரைக்கும் பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அப்படியே கட் பண்ண அங்கிட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட இன்னொரு அசிஸ்டன்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காப்லின்னு, இந்த மாதிரி கேஸ்ல சம்பந்தப்பட்டு உள்ள போனவங்க ஒரு 3 பேர் இப்ப வெளில இருக்காங்க சார். முதல்ல இருக்கிறது இந்த டியூஷன் வாத்தியார் தான் சார். இவனோட பேர் பிராங்கோ. இவனோட டார்கெட் சின்ன குழந்தைங்க தான். இப்போ ரிலீஸ் ஆயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேற்கொண்டு அந்த நபரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லின்னு, நான் செஞ்சதுன்னா ஒரு தப்பே கிடையாது, மிருகங்கள் தான் இப்படி வாழுது, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப நான் கரெக்டா தான் இருக்கேன், நீங்க தேடுற ஆளு நான் இல்ல, இருந்தாலும் நான் பண்ண வேண்டிய வேலையை எவனோ பண்ணிக்கிட்டு இருக்கான் போலயே அப்படின்னு நக்கல் பண்ணி பேச இந்த மனுஷனுக்கு செம்ம காண்டுங்க. சக்காலியோ அடினா அடி அந்த மாதிரி அடிங்க. பின்னி பெடல் எடுத்து போறாப்ல. அதுக்கப்புறம் மீதி 2 பேர்த்து தேட போறாங்க. போய் அவங்களோட ஸ்ட்ரீட்ல தேடின அவங்க ஆளை காணுங்கிற மாதிரி தெரிய வருதுங்க. அதுக்கப்புறமா இப்ப அடிச்சாரு இல்லையா அந்த மனுஷனையும் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாப்லங்க. அங்க போய் பார்த்தா டாக்டர் என்ன சொல்றாப்லின்னு, நீங்க அடிச்ச அடியில இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையிலேயே தூங்கவே முடியாது சார், இந்த மாதிரி கேஸ் ஏற்கனவே ஒரு 2 இருக்கு சார் அப்படின்ட்டு அந்த நபரையும் காட்ட அங்க இருக்கிற அசிஸ்டன்டும் இவங்க 2 பேர்த்து தான் சார் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், நம்மளோட வேலையை வேற எவனும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் போல சார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாப்ல. இந்த வேலையை பார்த்தது நம்ம ஹீரோ தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் இப்ப ரீசெண்டா ஒரு பொண்ணு இறந்தாங்க இல்லையா, எப்படியும் அவங்க வீட நான் கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கிறாப்லங்க. உங்க பொண்ணு எப்படி இறந்தாங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு தெரிஞ்சு, வேற யாரு மேலயா உங்களுக்கு சந்தேகம் இருக்காங்கிற மாதிரி இந்த மனுஷன் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாப்ல. உடனே இந்த மனுஷனும் நீங்க யாரு சார், போலீஸா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷனும் ஒரு ரைட்டருங்கிற மாதிரி சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயத்தை பாக்குற அந்த அம்மாவுக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் நீங்க இங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அந்த மனுஷன் யாரு என்னன்னு தெரியாது, நீங்க ஏன் நம்ம பொண்ணை பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அந்த மனுஷன் இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இந்த மனுஷன் கிளம்ப சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிளம்பிடுறாப்ல. இந்த மனுஷனும் யாரு மேலயா சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி நபர் வந்தாருங்கிற மாதிரி அந்த போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுதுங்க. உடனே அவரு யாரு என்னன்னு அங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர்ட்ட விசாரிக்க இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அந்த நபர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காப்லின்னு, இவரோட பேர் டேவிட் சார், மனுஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடிகட்டு பறக்கிறவரு, அவரோட அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு திருட்டு நடந்துச்சு, அதே நாள் அன்னைக்கு தான் அந்த மனுஷனுக்கு கால் பண்ணியிருந்தாரு ஸ்டேஷனுக்கு. பட் ஆனா உடனே கட் பண்ணிட்டாரு. ஒருவேளை அந்த திருட்டு கேஸ பேசுறதுக்காக கூட இருக்கலாம் சார். இது மட்டும் இல்லாம அடிக்கடி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து இந்த குழந்தைங்க கேஸ் எல்லாம் விசாரிச்சு போனதை நான் பார்த்தேன் சார். இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரொம்ப ஒரு பதட்டமா தான் இருந்தாரு, ஃபேமிலி ரீதியா ஏதோ பிரச்சனையா இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் அவர் குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு பெண் குழந்தை இருக்குங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்லங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிற மாதிரி இந்த அதிகாரியும் புரிஞ்சுக்கிறாப்ல. உடனே அங்க போறாப்ல. அப்ப குழந்தையும் வெளில தாங்க இருக்காங்க. இந்த மனுஷனும் யதார்த்தமா பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பயத்துல இருந்து இன்னும் வெளியில வரல இல்லையா, அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்க இந்த மனுஷனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருதுங்க, இந்த பொண்ணு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கிற மாதிரி தெரிய வருது. இதே சமயத்துல ஹீரோனியும் அவங்களோட அப்பாவும் இங்க வந்துடுறாங்க. நீங்க யார் சார் குழந்தைகிட்ட இப்படின்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷனும் ஐடி கார்டு எடுத்து காட்டுறாப்லங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாப்லின்னு, நாளைக்கு உங்களோட பொண்ணு விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இந்த ஒரு விஷயம்லாம் ஹீரோவுக்கு தெரிய வருதுங்க. உடனே அந்த போலீஸ் எங்க இருக்காரு ஏது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கே போறாப்லங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லின்னு, எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க, முதல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணவனை கண்டுபிடிங்க, அவனை விட்டு என் பொண்ணு கிட்ட விசாரிக்கிறீங்க, என் பொண்ணு எந்த இடத்துக்கு வரமாட்டா, முதல்ல அவனை கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ ஆபீஸ்ல இருக்கிறப்ப ஒரு போன் காலுங்க. அந்த ஜோக்கர் தான் லூசுத்தனமா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன இன்ன வரைக்கும் யாரும் தெரியலையா, என்ன ஏதோ கொஞ்சம் கேள்விப்பட்டேன், நீ என்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியாமே, உன்னால முடிஞ்ச கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலும் அப்படியே கட் ஆகுதுங்க. அதுக்கப்புறமா சாராவோட ஸ்கூல்லையும் சில டீச்சர்ஸ் சாரா கிட்டயும் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காம இருந்தா சொல்லுமா, அன்னைக்கு அந்த லிப்ட்ல என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி துருக்கி துருக்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை இது சொல்ல முடியாம அங்க இருந்து அழுதுகிட்டே வெளியில போறாங்க. அதே சமயத்துல ஹீரோ வந்துடுறாப்ல. இந்த ஒரு விஷயத்த நான் கேட்க சொன்னது யாருன்னு பார்த்தா இந்த போலீஸ்காரர் தாங்க. இந்த ஒரு விஷயமும் ஹீரோக்கு தெரிய வர இதுக்கப்புறம் இந்த பக்கெட் வந்து என்ன வச்சுக்கோ சோழியை முடிச்சிருவேங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டுறாப்லங்க. அதுக்கப்புறமா இந்த போலீஸும் இந்த கேஸ்ல வேற ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தகவலை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் இவரோட அக்கா பையன் ஒருத்தன் இருப்பாங்க. அந்த பைபிளையும் காரணம் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப ஒரு லாரியை வச்சு சின்ன காரை இடிக்கிறப்ப அது ரொம்ப தூரம் போய் கீழே விழுவுங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இந்த மனுஷனுக்கு என்ன தோணுதுன்னா அந்த போலீஸை இந்த மாதிரி தான் இடிச்சு சாகடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லங்க, அதுதாங்க. எப்படிதான் அந்த போலீஸ் போறப்ப எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ரோடோட எண்ட்ல இருந்து ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில சிசிடிவி கேமரா இருக்கு. உடனே
அங்க செக் பண்ணி பாக்குறாப்ல அந்த போலீஸ்காரோட கார் கிராஸ் ஆயிருக்கிறத பாக்குறாருங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேக்குறப்ப அங்க இருக்கிற கடைக்காரர் என்ன சொல்றாப்லின்னு, ஏற்கனவே ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஒரு நபர் வாங்கிட்டு போயிட்டார் சார், இது சும்மா ஒரு கிளிப்பிங் தான், இதுல ஜூம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவரும் சொல்ல, அந்த நபர் எப்ப வந்தாருங்கிற மாதிரி கேட்க, நேத்தி தான் சார், அவர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார், அதை பிளே பண்ணி காட்டுறேங்கிற மாதிரி. அது யாருன்னு பாக்குறப்ப அது நம்ம ஹீரோ தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல ஒரு செய்தியாளரை பார்த்தோம் இல்லங்க, அந்த நபருக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்றாங்க. அங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண இந்த ஜோக்கரும் சொன்னோம்லங்க, அந்த நபரும் நம்ம போலீஸ்காரர்கிட்ட பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்லங்க. அப்பயே இவருக்கு புரிஞ்சிருது இந்த ஜோக்கர் தான்ட்டு. உடனே இந்த மனுஷனும் இப்ப என்னடா சொல்ல போறேன், அடுத்தது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்கிற மாதிரி தானே சொல்ல போறேன், முதல்ல பண்ணிட்டு போன் அப்படின்ட்டு செம்ம காண்டு எடுத்துட்டு போன் வைக்கிறாப்ல. இந்த வார்த்தை என்ன எதுக்கு சொல்லிருப்பாப்லன்னு இந்த மாதிரி சொன்ன நேர்ல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தாங்க இப்படி சொல்லிருப்பாப்ல. அதுக்கப்புறமா இந்த நம்பர் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்றப்ப காலையில 3 பேருக்கு கால் போயிருக்குங்க. யார் யாருக்குன்னு, ஒன்னு டேவிட்டுக்கு, ரெண்டாவது அந்த பிரஸ்காரருக்கு, மூணாவது உங்களுக்குங்கிற மாதிரி அந்த போலீஸோட அசிஸ்டன்ட் சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் இவர் என்ன சொல்றாப்லன்னு, ஏன் அந்த சைக்கோ இந்த ஆளுக்கு கால் பண்ணிருக்கணும், இவனை விசாரிச்சா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரஸ்காரரையும் இவர் விசாரிக்கிறாப்லங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லன்னு, கால் வந்ததுன்னா உண்மைதான் சார், அது ஏதோ ராங் கால் போல, ஏதோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன், கட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சாதாரணமா சொல்றாப்ல. இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தேன் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி தான் இவருக்கு தெரிய வருதுங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இந்த சைக்கோ 3 பேருக்கு தான் கால் பண்ணிருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருதுங்க. உடனே அந்த பிரஸ்காரரையும் விசாரிக்கிற முறையில விசாரிக்கிறப்பதான் அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லன்னு, போன் வந்ததுன்னா உண்மைதான் சார், கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு நபரும் இந்த மாதிரி ஒரு கொலை நடக்க போகுது, அது உங்க பத்திரிகையில போட்டுருங்கிற மாதிரி சொன்ன, எவனோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்ட்டு அந்த போன் காலும் கட் பண்ணிட்டேன். ஆனா அவன் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு கொலை நடந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வாட்டி ஒரு வாட்டி கால் பண்ண, அடுத்த 2 நாள்ல ஒரு கொலை நடக்க போகுதுங்கிற மாதிரி சொன்ன, அவன் சொன்ன மாதிரியே நான் நம்ப ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் கொலை பத்தின நிறைய விஷயத்தை நானும் கேட்டேன். உடனே அவனுமே எதுவுமே பேசாம அவனோட வாய்ஸ்லயே ஒரு பென்டிரைவ்ல சொல்ல ஆரம்பிச்சான். அது எல்லாமே ஒரு கதையாவும் நான் போட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பாக்குறப்ப அவன் பிரபலமாகணும்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கிற மாதிரி புரிய வருது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னையே அவன் தேர்ந்தெடுத்தாங்கிற மாதிரி இவரும் கேட்க, இந்த மனுஷனும் மோசமா எழுதக்கூடிய ஜெர்னலிஸ்ட் நான் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்க, ஹீரோவும் பென்டிரைவ்னு எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் எழுதுறதுக்கு நீயே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியில போறாப்பலங்க. வெளில போன அடுத்த நிமிஷமே வீடே வெடிச்சு சதறதுங்க. இந்த ஒரு விஷயம் இல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருதுங்க. ஏன்னா இந்த ஜெர்னலிஸ்ட கண்காணிக்க சொல்லிருப்பாப்புல நம்ம அதிகாரியும். உடனே இந்த ஒரு விஷயம்னா நம்ம போலீஸ்காருக்கு போய் சேருது. அப்படியே கட் பண்ண ஹீரோவும் அந்த பென்டிரைவரை போட்டு பாக்குறாப்பலங்க. அந்த ஜோக்கரோட வாய்ஸ் தான் கிடைக்குது, ஆனா போட்டோ கிடைக்கலங்க. சில பெண் குழந்தையோட கதறல் சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் கேட்டு ஹீரோவே ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறாப்ல. இப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லன்னு, அன்னைக்கு இவருக்கு ஒரு போன் கால் வந்துச்சுல, அது யாரு என்னன்னு விசாரிக்கிறாப்ல. அங்க இருக்கிற நபர் என்ன சொல்றாப்லன்னு, என் பையன் வெளிநாட்டுல இருக்கான் சார், என் பையனோட ப்ரூஃப்ல இருந்தத யாரோ ஒரு நபர் சிம் வாங்கி இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல போலீஸ்காரங்க கூட விசாரணைக்கு வந்தாங்க சார், ஆனா என் பையன் எந்த ஒரு சிம்மும் வாங்கல சார் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்ல. ஹீரோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. அப்படி போறப்பதான் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ஃபைல பாக்குறாப்லங்க. டக்குன்னு இது யாருதுங்கிற மாதிரி கேட்க, என் பையன் ரீசன்ட் டைமா ஒரு பிளாட் வாங்கியிருக்கான் சார், அதுக்கு என்ன லோன் அப்ளை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்களும் சில டீடைல் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்லங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஏதோ ஒன்னு ஆபீஸ்க்குள்ளேயே நடக்குதுங்கிற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாப்ல. ஏன்னா லோன் கொடுக்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வச்சு யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இவருக்கு ஓடுதுங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல சில பேரை மீட்டிங் கூப்பிடுறாப்லங்க. இவங்க தான் ஆபீஸ்க்கு கிளைண்ட் வந்தா அவங்க லோன் போடணும்னு அவங்கள்ட்ட இருந்து நிறைய டீடைல் வாங்கிக்குவாங்க. அந்த டீடைல் வச்சு வேற ஒரு நபரும் அவங்கள மாதிரியே பேசி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, இதை கண்டே புடிச்சு ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற பேர் 2-3 பேரோட முகம் வேர்த்து கொட்டுதுங்க. மனுஷன் அவங்க எல்லாம் நோட் பண்ணிக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ண அந்த பக்கத்து போலீஸ்காரருக்கும் ஒரு விஷயம் அகப்படுதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த ரெக்கார்டான ஃபுட்டேஜ்ல ஒரு லாரி கிராஸ் ஆகிறப்ப ஜூம் பண்ண சொல்லிருப்பாருலங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்தா இப்ப ஹீரோட கன்ஸ்ட்ரக்ஷனோட லோகோ போட்டிருக்கீங்க. இப்ப யார் எவருன்னு தெரிஞ்சு போயிடுது. உடனே அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாப்லங்க. இப்ப டைரக்டா ஹீரோ கிட்டயும் போயிட்டு நீங்க தேடுற ஆளு உங்க ஆபீஸ்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இதே ஆபீஸ்ல ஒரு நபருமே நிறைய பெண் குழந்தையோட போட்டோஸ் வச்சிருக்காங்க. அந்த நபரை அடி அடின்னு அடிச்சு விசாரணைக்கு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹீரோக்கு ஒரு கால் வருது, என்னை நீ கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா, அது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் பேசிக்கிட்டு இருக்கிறப்பே கார் சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் ஹீரோக்கு பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்குங்க. டக்குன்னு இந்த மனுஷன் கீழ் ஃப்ளோருக்கு போறாப்ல. அங்க கார்லாம் டச் பண்ணாலே சவுண்ட் கேட்கும் இல்லங்க, அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. உடனே ஹீரோவும் இந்த இடத்துல தான் அவன் இருக்காங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாப்ல. டக்குன்னு அந்த ஜோக்கரும் அங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே அந்த ஜோக்கரையும் காட்டுறாங்க. ஜோக்கரையும் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு யார் எவருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரோட அக்கா பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாஸ்க மாமா கிட்ட கொடுக்க, இது யாருமா கொடுத்தாங்கிற மாதிரி கேட்க, ஒரு ஆங்கிள் கொடுத்தாரு மாமா, அவர் கீழே தான் இருக்காருங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, இந்த மனுஷனா அந்த ஜோக்கரை கண்டுபிடிச்சலான்ட்டு அந்த லாரியை துரத்துக்கிட்டே போறாப்லங்க. ஒரு கட்டத்துல இவரால பிடிக்க முடியலங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோவுமே அந்த பென்ட்ரைவ் போட்டு சில விஷயத்தை டிலீட் பண்ணோம்னா ரெக்கவரி பண்ண முடியும் இல்லையா, இதுல ஏதாச்சும் டிலீட் ஆயிருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி பாக்குறாப்லங்க.
விடுறாப்லங்க. இதே சமயத்துல இந்த பென் டிரைவரும் அந்த போலீஸ்காரருக்கு அனுப்பி விடுறாப்லங்க. இவரு இதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பென் டிரைவர் உனக்கு தேவைப்படல, இதுக்கப்புறம் ஒன்னால முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கோ, அவன் இருக்கிற இடம் எனக்கே தெரிஞ்சிருச்சு, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு இவர் அங்க இருந்து கிளம்புறாப்ல. போறப்ப தன்னோட பொண்ணையும் பார்த்துட்டு கிளம்புறாருங்க. அப்படியே இந்த பக்கத்து போலீஸ்காரரும் அந்த பென் டிரைவர்லாம் எல்லாத்தையும் செக் பண்றப்ப ஒரு போட்டோ மூலியமா அது எந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடைக்குதுங்க. உடனே இந்த மனுஷனும் அங்க போறாப்ல. இவர் போறதுக்கு முன்னாடி அங்க ஹீரோ நிக்கிறாப்லங்க. அந்த இடத்துல இன்னொரு போலீஸ் நிக்கிறாப்ல. அவரு என்ன சொல்றாப்லன்னா, நீங்க என்ன சார் போலீஸ் வேலைலாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை போய் பாருங்க, உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே அங்க நம்ம உயர் அதிகாரி வந்துடுறாப்லங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துல நிப்பாட்டினது இந்த அதிகாரி தாங்க. முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. ஹீரோவே வந்த வழியில நான் போறேன் சார் அப்படின்ட்டு முன்னாடி போறாப்ல. அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஒரு யூட்டர்னை போட்டு இவர் போக வேண்டிய இடத்துக்கு அங்க கிளம்புறாருங்க. எப்படியோ அந்த சைக்கோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. வெளியில அந்த ட்ரக் நிக்குதுங்க. அங்க பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடுங்க. இந்த மனுஷனும் உள்ள போறாப்ல. உள்ள போறப்பயே சின்ன குழந்தைங்க பொம்மை என்ன விளையாடும் இல்லையா, அதெல்லாம் அந்த சைக்கோ வச்சிருக்காங்க. சைக்கோட ஃபேஸ் தெரியல நமக்கு. அந்தாண்ட பார்த்தா வந்த அதிகாரியுமே செம்மைய அடி வாங்கி மயங்கி கீழே கிடக்காப்லங்க. அந்தாண்ட பார்த்தா இன்னொரு சின்ன குழந்தைய கடத்தி வச்சிருக்கான். உடனே ஹீரோவும் அந்த குழந்தையோட கை கட்ட அவுத்து விடுறாப்லங்க. உடனே அந்த குழந்தைய அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதே சமயத்துல அவன் ரெடி ஆகி அந்த சைக்கோவும் வெளியில வராங்க. ஹீரோவும் பாக்குறாப்ல. இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் புரியுது. இந்த மனுஷன் உள்ள போனார் இல்லையா, இந்த மனுஷனையும் அடிச்சு ரெண்டு கையும் கட்டி வச்சு ஒரு ஆள் இல்லாத மலைக்கு வந்திருக்காங்க. ஹீரோக்கு உச்ச கட்ட கோவங்க. அந்த சைக்கோ வந்தவனையும் ஒரே அடிங்க பறந்து போய் அங்கிட்டு உழுவுற. ரெண்டு பேருக்கு படு பயங்கரமான சண்டைங்க. இந்த மனுஷனோட கை கட்டும் அவனோட கத்தியில பட்டு எப்படியே அருந்துருது. டக்குன்னு கீழே விழுந்த கத்திய வச்சு அந்த ஒரு சைக்கோட கண்ணை குருட ஆக்கி மொத்தமா சாக அடிச்சிடறாப்லங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நம்மளோட அதிகாரியும் வந்துடுறாப்லங்க. அவரு என்ன கேட்கிறாப்லன்னு, அந்த நபர் யாருன்னு பாத்தீங்களாங்கிற மாதிரி கேட்கிறப்பதான் அது யாருன்னு நமக்கு இப்ப புரிய வருதுங்க. இந்த ஸ்டார்டிங் சீன்ல இவரோட நட்புன்னு கூட சொல்லிருப்போமேங்க. வீட்டுல கொஞ்சம் உடம்பு சரியில்லை லீவ் வேணுங்கிற மாதிரி கேட்டிருப்பாருலங்க. அந்த மனுஷன் தாங்க நல்லவ மாதிரியே நடிச்சு இத்தனை கொலைக்கு இந்த ஜோக்கர் தாங்க காரணம். இங்க இருக்கிற இந்த அதிகாரியுமே நானுமே அவனை கொல்றதுக்கு தான் வந்தேன், நீங்க பண்ணது சரிதான், எங்க வீட்லயுமே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோனியுமே கேக்குறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. நீ சொன்ன நோயை அடியோடைய அழிச்சாச்சு, அது உடம்புல இருந்தாலும் சரி இந்த சமூகத்துல இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னோனே ஹீரோனிக்கு கொஞ்சம் நிம்மதிக்கு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைக்களத்தோட சந்திப்போம். பாய் பாய்.